தினம் ஒரு பரிகார ஸ்தலம். குழந்தை பாக்கியம் கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். முருகப்பெருமான் ஓடி விளையாடிய ஸ்தலம் எங்குள்ளது என்று தெரியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். மகாலட்சுமி சூரிய பகவான் காமதேனு வழிபட்ட ஆலயம். அருணகிரியார் நக்கீரரால் பாடல் பெற்ற ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் பழனி திருஆவினன்குடியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி ஆலயம். குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய வரம். இன்றைய சூழ்நிலையில் அந்த வரம் கிடைக்க தம்பதிகள் பலர் மருத்துவமனையில் தவமிருந்து வருகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் ஒருமுறை இந்த தலம் வந்து இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு சென்றால் குழந்தை நல்லபடியாக பிறப்பதாக சொல்கிறார்கள். கேட்டதும் வரம் கொடுப்பவர் முருகப்பெருமான். அதுவும் குழந்தை வடிவிலேயே இத்தலத்தில் முருகப்பெருமான் அருள் பாலிப்பதால் குழந்தை இல்லாதவர்கள் அதிகளவில் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இத்தலம் பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் இருக்கிறது. இத்தலமே அறுபடை வீட்டு முருகன் கோவிலில் 3ஆம் படை வீடாக நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிட்டுள்ளார். தீராத நோய்கள் தீர பழனி மலைக்கோயில் தண்டாயுதபாணி சிலையை போகர் சித்தர் நவபாஷாணங்களால் செய்து பிராண பிரதிஷ்டை செய்துள்ளார். பழனி மலை மேல் இருக்கும் முருகனை தரிசிக்கும் முன் அடிவாரத்தில் இருக்கும் குழந்தை வேலாயுதரையே முதலில் தரிசிக்க வேண்டும் என்கிறார்கள் விபரம் தெரிந்தவர்கள். முன்னொரு சமயம் முருகப்பெருமான் கையிலையில் இருந்து தென்னகம் வந்தார். அப்போது அவர் ஓடி விளையாடிய ஸ்தலமே பழனி. அதிலும் அடிவாரத்தில் இருக்கும் குழந்தை வேலாயுதரே பழனி மலைக்கு முன்பு வந்த கோயில் என்கிறார்கள். இங்குள்ள முருகப்பெருமானை மகாலட்சுமி, காமதேனு, சூரிய பகவான் மற்றும் பலர் இங்கு வந்து வழிபட்டு சென்றுள்ளனர். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நாளில் குரு ஓரையில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கு வந்து வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். மன அமைதி இல்லாமல் இருப்பவர்கள் இங்குள்ள முருகப்பெருமானை பௌர்ணமி நாளில் வழிபட்ட பின் கிரிவல பாதையில் இருக்கும் சாது சாமிகள், புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதி, ஈஸ்வரப்பட்டர் சித்தர் ஜீவ சமாதி மற்றும் சட்டி சாமிகள் மலைமேல் இருக்கும் போகர் சித்தர் ஜீவ சமாதியையும் வழிபட்டால் நிச்சயம் சித்தர்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையே மாறும், மன கவலைகளும் தீரும் என்கிறார்கள். அதனால் நம்பிக்கையுடன் இன்றே சென்று வழிபடுங்கள். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி ஆலயம், திருவாவினன்குடி, பழனி 624601, திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று பேரின்ப நிலையை அடைய என்ன பாடல் என்று பார்க்கலாம். வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ, ஒளிநின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர பேரின்ப நிலையை அடையலாம் என்பது நம்பிக்கை. நேயர்களை, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். குழந்தை பாக்கியம் கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.